ஹலோ, குட் மார்னிங் மேடம். உன்னோட குட் மார்னிங்க கேக்குறதுக்கு நான் கால் பண்ணல. மது கேக்குற ஒவ்வொரு மார்னிங்கும் பேட் மார்னிங்கா இருக்கணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட மாத்திட்டியா? அதை தான் மாத்திட்டு இருக்கேன் மேடம். ஒரிஜினலை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டிருப்பியே, அது எப்படி மேடம் கரெக்டா சொல்றீங்க? உன்ன மாதிரி முட்டாள் தான் எவிடன்ஸோட தப்பு பண்ணுவா. முதல்ல அதை எரிச்சிரு. அப்புறம் நம்ம பிளான் போட்டு மாத்தி இருக்கிற ப்ளூ பிரிண்ட எல்லார்கிட்டயும் கொடுத்துரு. சரிங்க மேடம், நான் அப்படியே பண்ணிடுறேன் மேடம். சிவகுமார், இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. ஏன்னா மது இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த அடியெல்லாம் சேர்த்து வச்சு ரெடி பண்ண பிளான் இது. இந்த அடியில மது லண்டன்கே ஓடி போயிடணும். மேடம், மதுக்கு இந்த டூப்ளிகேட் பிரிண்ட் மூலமா குடுக்க போறது மரண அடி மேடம். பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசாத. வர்க்க ஃபர்ஸ்ட் முடி. பை. மது, உன்னோட ப்ளூ பிரிண்ட் மாற போகுது. உன் தலைவிதி நார போகுது. சில விஷயத்துல என் அடியில இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா இந்த முறை என் அடியில இருந்து தப்பவே முடியாது மது மேடம், தப்பவே முடியாது. இந்தாங்க ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ஓகே சார். இந்தாங்க. பிடிங்க. கொடுங்க சார். இந்தாங்க. கொடுங்க சார். எல்லாரும் மது மேடம் ப்ராஜெக்ட் போங்க. நான் பின்னாடி வரேன். நீங்களும் இவங்க கூட போங்க. போயிடுறோம். சார், முதல்ல மது மேடம் காமிச்ச பிளானுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சார். இந்த பிளான் படி கட்டினா நமக்கு ஹெவி லாஸ் ஆகும் சார். இதுதான் ஃபைனல் பிளான், புரிஞ்சதா? உன்கிட்ட பிளான் டீடைல் சொல்றதுக்கு நீ எம்டி கிடையாது, சாதாரண ஜூனியர். கொடுத்த பிளான் படி கரெக்டா வேலை நடக்குதான்னு மட்டும் கவனி. அதை விட்டுட்டு பிளானை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த நிரந்தரமா வீட்டில தான் இருக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சதா? வேலையை மட்டும் பாரு. போ. சாரி சார், அதிக பண்ணிடுறேன் சார். பார்த்துக்கிட்டு ஏன் இப்படி சொல்றாரு? கண்டிப்பா கம்பெனிக்கு நிறைய லாஸ் வரும். இதை மேடம்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலையே. சரி பாப்போம். மேடம்கிட்ட ஒரு முறை அந்த பிளான் சேஞ்ச் ஆனதை பற்றி கேட்டுறணும். டவுட் கிளியர் பண்ணிடலாம், அதுதான் நமக்கு நல்லது. லொகேஷன் சூப்பரா இருக்குல்ல? மேடம் சொல்லுங்க. பிளான் பற்றி உங்ககிட்ட 10 மினிட்ஸ் தனியாக பேசணும். ரொம்ப அர்ஜென்ட் மேடம். வாட்? பிளான் பத்தி யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? உன்னோட ப்ராஜெக்ட் ஹெட் சிவகுமார் கிட்ட இத பத்தி பேசு. அதுக்கு தான் அவரை வேலைக்கு வச்சிருக்கோம்.
முதல்ல உன் சீனியரை மதிக்க கத்துக்கோ, புரியுதா? கிளம்பு. என்கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. அங்க பார், வேலை செய்யாம போனை நோண்டிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள வேலை சரி வாங்க. மேடம், பண்ணிடுறேன் மேடம். கொத்தனார்ல இருந்து டீ கொண்டு வர வரைக்கும் பிளான பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. போங்கப்பா. என்ன துர்கா? சொல்லு துர்கா. இவங்க கிட்டலாம் இப்படிதான் பேசணும். டீம் ஒர்க்ல முக்கியமானது என்னன்னு தெரியுமா? அந்த டீமோட ஹெட்டுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான். அந்த பணிவு வரலன்னா மொத்த பிளானும் கெட்டு போயிடும். அவர் சொல்ல வந்த விஷயத்த நீங்க கேட்டிருக்கலாமா? சின்னவங்க பெரியவங்கன்னு பாகுபாடு பார்க்காம அவங்களோட கருத்தை கேட்கறது தாமா ஒரு முதலாளியோட கடமை. கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி வேலை செய்றீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட ரொம்ப முக்கியமா. பாருங்க, சங்கடத்தோட போறாரு. அது நம்ம வேலையை தானே பாதிக்கும். சரிங்க துர்கா மேடம், இனிமே நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். ம்? மதுமா, அதுக்கு தான் நான் பேசாம அமைதியா வந்தேன். என் பேச்சு கேட்டதும் நீங்க கோவப்படுறீங்க. ஐயோ, நான் கோவப்படல. நீ சொல்றது 100% கரெக்ட். நான் சும்மா உன்னை கிண்டல் பண்றதுக்கு சொன்னேன். சரிவா. ம். அந்த ஜூனியர் இன்ஜினியர் எம்டி மேடம் கிட்ட ஏதோ பேச போனா சார். ஆனா அவங்க அவனை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க சார். அவனை கொஞ்சம் தட்டி வைங்க, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். இப்பயே எம்டி கையாலேயே அவனை தட்டி வெளியே துரத்தி வைக்கிறேன். ம், சரிங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். போய் வேலையை பாருங்க. ம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். ம். என்னைக்கு பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம்? இன்னும் 2 daysல ஆரம்பிச்சிடலாம் மேடம். 2 daysலயா? ஆமா மேடம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் இன்னும் ஸ்பாட்டுக்கே வரலையே. வந்துரும் மேடம். சிவகுமார், நம்ம கட்டுறது டவுன்ஷிப் ப்ராஜெக்ட், குடிசை வீடு இல்ல. காலையில மெட்டீரியல் வாங்கி மதியத்துக்குள்ள கட்டுறதுக்கு 100கணக்கான வீடுகளை கட்டுற டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் 100% பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அதை விட 2 மடங்கு வேகம் இருக்கணும். புரிஞ்சுதா? மெட்டீரியல் இன்னும் வரலங்கிறதுலே உங்களோட ஒர்க் வேல்யூ தெரியுது. மேடம், அதுக்கு காரணம் என்னுடைய ஜூனியர் இன்ஜினியர் தான். அவன் தான் காரணம். அவனை முதல்ல வேலையை விட்டு துரத்தணும் மேடம். ஜூனியர் சரியில்லை, சீனியர் சரியில்லைன்னா அப்ப அவங்களோட ஹெட் நீங்களும் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உங்களையும் வேலையை விட்டு அனுப்பட்டுமா? மேடம், முதல்ல தப்ப ஒத்துக்க கத்துக்கோங்க சிவகுமார். அடுத்தவங்களை குத்தம் சொல்லாதீங்க. போங்க. இன்னும் 1 hourக்குள்ள எப்போ எத்தனை மணிக்கு மெட்டீரியல் வரப்போகுதுங்கிறத என்கிட்ட கரெக்டா சொல்லுங்க. பேஸ்மெண்ட்டுக்கு எத்தனை லேபர்ஸை யூஸ் பண்ண போறீங்கன்னு எல்லா டீடைல்ஸோடையும் வாங்க. சரிங்க மேடம். வாங்க எம்டி மேடம். இவ்வளவு லேட்டா ஒரு எம்டி வந்தா அது காரணம் அவங்க பிஎஸ் சரியில்லைன்னு தான் அர்த்தம். சீக்கிரம் பிஏவை மாத்திருங்க. ப்ராஜெக்ட் வேணும்னா மாத்துவேன், பிஏவை மாத்த மாட்டேன். பாருடா, ப்ராஜெக்டோட பிஏ வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, முதல்ல கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன. இப்ப எப்படி வந்த? என் உயிர் இங்க இருக்கும்போது நான் எப்படி அங்க இருக்க முடியும்? அதான் இங்க வந்தேன்.
ம் தேங்க்யூ. நிலாவில் இறங்கின விக்ரம் லேண்டர் கணக்கா சிக்னல் ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கா? சம்திங் ராங் ஆச்சு. துர்கா, உங்ககிட்ட இருந்து எப்படி ரியாக்ஷன் வர வைக்கிறேன் பாரு. ஹலோ பிஏ, சுகர் பத்தல. அது எப்படி ரிஷி, காஃபியை குடிக்காமையா சொல்ற? அது நாங்களும் அப்படியே காஃபி கலர் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நீ வேணா குடிச்சு பாரு. கரெக்டா தான் இருக்கு. நீ தப்பா சொல்ற. உன் பிஏவுக்கு நீ சப்போர்ட் பண்ற. ஓகே. வாவ், வாட் a medical miracle. இப்போ சுகர் ரொம்ப தூக்கலா இருக்கு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நான் இதுக்கு இங்க இருந்து கிளம்பணும்? உன் பிஏ உன் கூட இருக்கலாம், நான் உன் கூட இருக்க கூடாதா? என் பிஏ என் கூட இருந்தா என் வேலை நடக்கும். ஆனா நீ என் கூட இருந்தா? சொல்லு 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 சொல்லு, கூட இருந்தா என்ன ஆகும்? என் பிசினஸ் மூட கெடுத்து ரொமான்ஸ் மூடுக்கு கொண்டு வந்துருவேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. ஹலோ பிஏ, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எம்டிக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? மதுமா கார்ல வரும்போது இன்ஜினியர் ஏதோ அனுப்ப சொன்னாரே. ஐயோ மறந்துட்டேன். ஏய் ஏய், என்னது? ஏன் டாபிக்லாம் மாத்துறீங்க? அப்ப என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க. ரிஷி ப்ளீஸ், உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். காலையிலே ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுவேன். ப்ளீஸ். சைட்டை சுத்தி பார்த்துட்டு லஞ்சுக்கு வா. ஆஹா நோ, டின்னருக்கு வா. பாரு, இது உயிர் உள்ள புள்ள. நான் பேசினா ரொமான்ஸ் முடிக்க போகுது. நான் பேசினா உறைஞ்சு போய் கல்லு மாதிரி நிக்கிற. ரிஷி வா வா. ஏய், மது மது ஒரு வான்னு நிமிஷம் சொல்றேன்ல. என்ன துரத்தாத. ஐயோ, இது பாரு, இதெல்லாம் பாவம். வா, சொன்னா ரிஷி, கேளு. வா. ஏய், ஐயோ அம்மா, வா. காப்பாத்துங்க. அடி பாவி, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாலே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. கூலிங் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிக்கோ. பியே, என் முகத்தை இப்படியே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் சைட்ல என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது மது. நான் அங்க போகல. மதுவோட பிஏ நீ. எல்லாரையும் மிரட்டி அதட்டி வேலை வாங்கணும். உன்னை காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் இங்க கூட்டிட்டு வரல, புரியுதா? ம். வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன். பேசும் வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன். அடடடடடா, அடடடடடா, நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை செய்விடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா?
கேட்பாயா மறுமுறை பார்ப்பாயா விழிகளில் காதல் சொல்வாயா அடடடடடா. ஓ, அடடடடடா. ஓ. தேடி போனா விலைக்கு போகுது, விலைக்கு போனா தேடி வருது. பாக்குறாளா பாரு, கடுப்பேத்துறா மை லார்ட். இவ இப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா. ஹலோ பிஏ மேடம். பிஏ மேடம் உங்களுதான். மேடம் சார் கூப்பிடுறாரு. கூப்பிட்டேன். இப்ப ஏதாவது சம்பவம் பண்ணுமே. ம்? பிஏ ப்ரமோஷன் வாங்கினதும் பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என் பேர் ரிஷி. உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, இருக்காது. ஞாபகம் வர வச்சுட்டா போச்சு. வர வைக்கிறேன். கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானி. இவ்வளவு அழகா படியும் திரும்ப மாட்டேங்கிறாளே. எந்த ரியாக்ஷன் இல்லாம செல்ல மாதிரி இருக்கா. இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாளே. ரிஷி சார், உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? அதெல்லாம் வேணாம், நீதான் வேணும். மது, மது. இப்ப எதுக்காக கூப்பிடுற? மது கிட்ட கேட்க வேண்டியத என்கிட்ட தப்பா கேக்குறீங்க. ஷூ, இது பாருங்க. வேலைக்காரி கிட்ட என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க ரிஷி சார். என்ன என்ன அசிங்கப்படுத்துறியா? ஒரு வேலைக்காரியால முதலாளியா அசிங்கப்படுத்த முடியாது ரிஷி சார். துர்கா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னைக்காச்சும் உன்னை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கனா? வேலைக்காரி எப்பவுமே வேலைக்காரி தான். ரிஷி சார், பிளானை பத்தி மது மேடம் கிட்ட பேச முயற்சி பண்ணேன். சரி. ஆனா அவங்க காது கொடுத்தே கேட்கல சார். நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். மதுவா இருந்தாலும் அவங்களோட பிஏவா இருந்தாலும் இப்ப அவங்களாம் ரொம்ப பயங்கர பிஸி சார். எப்படி நாமெல்லாம் பேசுறத காது கொடுத்து கேட்பாங்க? இப்போ மேடம் தான் மதுவோட பர்சனல் பிஏ. இவங்க கிட்ட சொன்னாலே போதும், அது மது கிட்டே சொன்ன மாதிரி. சொல்லுங்க. சரிங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. மேடம், முதல்ல மது மேடம் காமிச்ச பிளானுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சார். இந்த பிளான் படி கட்டினா நமக்கு ஹெவி லாஸ் ஆகும் சார். உன்கிட்ட பிளான் டீடைல் சொல்றதுக்கு நீ எம்டி கிடையாது, சாதாரண ஜூனியர். கொடுத்த பிளான் படி கரெக்டா வேலை நடக்குதான்னு மட்டும் கவனி. அதை விட்டுட்டு பிளானை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த நிரந்தரமா வீட்டில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். இந்த பிளான் இப்படியே போச்சுன்னா மது மேடம்க்கு 50 கோடி வரைக்கும் லாஸ் ஆகும் மேடம். 50 கோடி லாஸ் ஆகுமா?